ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இந்த சொரக்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு அடை செய்ய போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிளும் போட்டிருக்கோம். டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் முடிஞ்சிடும், ஹெல்த்தியாக இருக்கும். தினமும் இட்லி தோசையே செய்யாமல் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த காயெல்லாம் திருவுற நேரம் தான் டைம் ஆகும், மற்றபடி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். சூப்பராக வரும். நான் இன்றைக்கி ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன், 35 ரூபான்னு. அது நான் இதுக்குள்ளே கட் பண்ணி பார்த்தா, நான் வாங்கும்போது இது போய் 35 ரூபா வாங்கிட்டு வந்தோமேன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் இது கட் பண்ணி பார்க்குறேன், விதையெல்லாம் இல்லை, நல்லா பிஞ்சா சூப்பராக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் விதை இருந்தால் நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு துருவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி விதை இல்லாதனால அப்படியே எல்லாத்தையும் நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த துருவினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் இதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது. சொரக்காய் எப்போதுமே ஏதாவது டிஷ்ஷு பண்ணால் அதில் உள்ள தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடுறாங்க. அது மாதிரி கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா மேலெல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். ஆனால் இதுலேயும் தண்ணி எடுக்கக்கூடாது. எல்லாமே தண்ணியோடு தான் சேர்த்துக்கணும். எல்லா 3 வெஜிடபிளையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த காய் கூடயும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் காரத்துக்காக. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் வேண்டாம், குழந்தைங்க சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லது தான். அதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்துச்சா அதில் கொஞ்சமாக நீங்கள் அப்போவே தண்ணி விடாமல் அடை மாதிரி கூட தட்டி எடுக்கலாம். இது நான் தோசை மாதிரி ஊற்றி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறதுனால அது தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப்பு அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தோசை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கடுகு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, அந்த அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தாளித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதை சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் எடுக்கும்போது ஒட்டாமல் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக சுட்டிங்கன்னா அடை மாதிரி செய்யலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாதிரி கூட ஊற்றலாம். அப்படியும் உங்களுக்கு வேண்டான்னா இன்னும் கொஞ்சம் மொத்தமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு கேக்கு மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பீஸா கட்டர் மாதிரி இருக்குல்ல, அதில் பீஸா மாதிரி பீஸ் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டி ஹெல்த்தியாக இருக்கும். சொரக்காய் பற்றி சொல்லவே வேணாம். அதில் நிறையா நீர் சத்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இதில் நிறையா இருக்குது. கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க சொரக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம மாவு அரைக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம பச்சரிசி மாவு வீட்டில் இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் அரிசியை ஊற வச்சு அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். ஆமாம், 1 கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். எவ்வளோ தான் நீங்கள் ஊற்றுனீங்களாலும் அப்படியே ஒட்டாமல் ஈஸியாக வரும். நீங்கள் பிச்சு எடுக்கும் போது கூட பாருங்களேன், அப்படியே சீஸு உள்ளே இருக்கா மாதிரி வருது. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம்ல, அதனால என் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் தேங்காய் சட்னி பிடிக்கலன்னா வேறு வெறுமனே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.